பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆண்டவருக்காக செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஆண்டவர் மறக்கவே மாட்டார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. அதை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அதற்கு பிரதிபலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடும். ஒரு விதை விதைக்கிறோம், உடனே முளைக்குதா? இல்லை, அதற்கு தண்ணி ஊற்றி அதை பக்குவப்படுத்தி கால அளவுகள் ஒவ்வொரு விதைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த விதைக்கு ஏற்ப அதனுடைய பலன் இருக்கும். அதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்முடைய நன்மைகள் உடனடி பிரதிபலனை கொண்டு வரலனாலும் நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் அதற்காற்ற பலனை கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நல்லது ஒரு சிறு பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பலன் பெறுகிற நாட்கள் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். மொர்தெகாய்க்கு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கைமாறு உடனே செய்யப்படவில்லை என்றாலும் ஆகான் உண்டாக்கின தூக்கு மரம் ரெடியாக இருக்குங்கிறத ஆண்டவர் அறிஞ்ச அன்றைக்கு ராத்திரியில் ராஜாவுக்கு பேசி மொர்தெகாவை நினைவு கூர்ந்து அடுத்த நாள் அவனுக்கு வேண்டிய நன்மை கொடுத்தார். அவருடைய நேரத்தில் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாம் அவர் கட்டாயம் செய்வார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.